கடன் கடித்தல், விற்பனை செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல். கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல். கண் வளர்தல், நித்திரை செய்தல். கண் மலர்தல், விழித்தல். அறை கூவுதல், போருக்கு அழைத்தல். கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல். ஏட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. இனி வருடங்களில் வரும் நிறைவு விழாக்கள் பற்றிய விளக்கம். 1ஆம் ஆண்டு காகித விழா, 10ஆம் ஆண்டு தசாப்த விழா, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா, 50ஆம் ஆண்டு பொன் விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு அமுத விழா, 100ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. பொன் விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு அமுத விழா, 100ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. இனி பிராணிகளின் தொழில்களை பற்றி பார்ப்போம். ஆந்து அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும். நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தி அடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல். கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல். கண் வளர்தல், நித்திரை செய்தல். கண் மலர்தல், விழித்தல். அறை கூவுதல், போருக்கு அழைத்தல். கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல். ஏட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி.
முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய் என்பதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. எறும்புற கற்குழியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. இரண்டாவது பாடல் சொன்னா, களிமண்ணில கொண்டு பாறை செய்யலாம், தங்கத்தை கொண்டு வலையில் செய்யலாம். அதே போல வெப்பத்தை சூரியன் தருமண்டா ஒளியத்தாரது மீன்குள்ள இருக்கு. இரண்டாவது. அடுத்தது புரதம் பால், அதாவது பால்ல புரதம் இருக்கும்னு சொன்னா மாற்றத்து இதுல இருக்கும்னு சொன்னா சீனில இருக்கு. பால் சீனி அப்படியானது இருக்கு. அடுத்தது காகம் பறக்கும் என்று சொன்னா மாறி பாருங்க, பின்னால இருந்து பாருங்க. காகம் பறக்கும் என்று சொன்னா நகர்றது என்னன்னு சொன்னா ஆமை. மூன்றாவது. அதே போல அதையும் அடுத்ததையும் பின்னுக்கு பாருங்க. பாகற்காய் கசக்கும் என்று சொன்னா துவக்கிறது பாக்கு. இரண்டாவது சரி. அதே போல நத்தை, இதை முன்னுக்கு பாருங்க. நத்தை தாவர உண்டி என்று சொன்னா தவளை ஊன் உண்டியா விட முதலாவது சரி. அதே போல திராட்சை, இதை பின்னுக்கு இருந்து பாருங்க. அதாவது திராட்சை கொடி என்று சொன்னா பின்னுக்கு இருந்து முன்னுக்கு இருந்து யாருக்கு விளங்காம இருந்தா கொடிய பார்த்து கொள்ளுங்க. திராட்சை கொடியில காய்க்கும். திராட்சை நாங்க கொடி வகை என்று சொல்லுவோம் சொன்னா, பூண்டு வகை என்று சொல்றது என்னன்னு சொன்னா புல் வகைகள், அதாவது குப்பை மேனி எப்படியானது பூண்டு வகை என்று சொல்றோம். அதே போல நேரத்தை கடிகாரம் காட்டுமாக இருந்தால் நீளத்தை காட்டுறது இதை. அதே போல மகளூர் சொல்றது கார். அது எல்லாரும் மியூட் பண்ணி கொள்ளுங்க. மகளூர் சொன்னா கார்ல பயணம் செய்யலாம் என்று சொன்னா குதிரையில சவாரி செய்யலாம். அதே போல மீட்டுதல், இப்ப பின்னுக்கு இருந்து பாருங்க இருக்கு. வீணை மீட்டுதல் என்று சொன்னா ஆரோன் மியூட் பண்ணுங்களா. வீணை மீட்டுதல் என்று சொன்னா அடிக்கிறது என்ன வீணை. இந்த பதினொன்றுல யாருக்காவது கேட்கணும் என்றாங்க, இது எனக்கு டவுட் ரெண்டு அல்லது கேட்கணும் என்று சொல்றாங்க. யாராவது டவுட் இல்ல? சரி, அப்ப அடுத்த சைட் போ. பத்தாவது சொன்னா மகளூர் சொன்னது கார்ல பயணம் செய்யலாம் சொன்னா குதிரையை நாங்க பயணம் என்ன செய்யலாம், சவாரி செய்யலாம். சவாரி என்று சொன்னா இந்த படங்கள்ல நடிகர்ல வருவாங்க பார்த்துருக்கீங்களா, அதுல நோர்லியாக போனோடனே கூட்டிக் கொண்டு தெரிவாங்க, அதுதான் சவாரி என்று சொல்றது. அதுல வீடியோஸ் காட்டுறோம்னா சரியா. அடுத்த பாருங்க, மாங்காயில அச்சாறு, அதாவது மாங்காயை செய்து அச்சாறு செய்யலாம். அன்னாசியை கொண்டு என்ன செய்யலாம், அன்னாசியை பழப்பால் செய்யலாம். அதே போல அரிசி சோறு சொன்னா அரிசியை வச்சு சோறு சமைக்கலாம்னா பாலை வச்சு என்ன செய்யலாம், அப்படியே செய்ய. பகல்ல வெளிச்சம் இருக்கும்னு சொன்னா இரவுல எப்படி இருக்கு, இருள தொடர்பு காட்டு சொல்றேன். பகலுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன தொடர்போ அது மாதிரி இரவுக்கும் இருளுக்கும் தான் தொடர்பு இருக்கு. அப்ப இந்த திறனுக்கு பேரு என்ன, தொடர்பு காணும் திறன் என்று சொல்றேன். அடுத்த பாடசாலையில நாங்க கல்வியை பெறுவோம் என்று சொன்னா வைத்தியசாலையில இந்த பருவம் சிகிச்சை வரும். அதே போல எரிபொருள் பேருந்து, அதாவது பேருந்து இயங்குவதற்கு எரிபொருள் வேணும் என்று சொன்னா, அல்லது எரிபொருள்ல பேருந்து செல்லுமா இருந்தால் மின்சாரத்துல செல்வது இது வேறு, அல்லது மின்சாரத்துல பாதிக்கிறது வேறு. தொலைக்காட்சியா
தொலைக்காட்சி. விடை சரி. Right. அடுத்த பாருங்க. பாடசாலையில மாணவர் கல்வி கற்பாங்க அது மாதிரி, அல்லது பாடசாலையில மாணவர்கள் பயன்பெறுவாங்க. அதே போல பேருந்துல பயன்படுறது யார்? பயணிகள். இது வந்து பயணிகளா இருக்கு. அடுத்தது தயவு செய்து உங்களோட மைக்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இப்ப உங்களோட வீட்டுல யாரும் கதைக்கிறது எல்லாமே இங்க கேட்கும். தூரத்துல இருந்து கேட்சாலும் கேட்கும். சரி, ஒரு 50 மீட்டர்ல இருந்து கேட்சாலும் கேட்கும். அதனால மியூட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க தேவையான போது ஒன் பண்ணிட்டு அவர் கேட்கலாம். சரி, எல்லாருக்கும் விளங்குதா? Right. அடுத்தது பாருங்க, கொள்ளு. அதாவது என்ன சார்? கொள்ளு என்று சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த குதிரை விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு தான் கொள்ளு என்று சொல்றது. நாம விரும்பி சாப்பிடுற உணவு மாதிரி குதிரைக்கு கொடுக்கிற சாப்பாடு தான் கொள்ளு என்று சொல்றது. இப்போ கொள்ளு வந்து குதிரை சாப்பிடும் என்று சொன்னா, வைக்கோல சாப்பிடுறது மாடு. அதே போல தாகத்துக்கு நீரை குடிக்கப்பட்டா பசிக்கு என்ன செய்வாங்க? உணவு சாப்பிடுவோம். அதே போல நிறைய வந்து நாங்க கிலோகிராம்ல அளப்போம் என்று சொன்னா, கொள்ளளவு என்னத்துல அளப்பாங்க? லீட்டர் மில்லி லிட்டர் தான். ஏன்னா அதே போல பழத்தை கிளி சாப்பிடுமாண்டா, மீனை சாப்பிடுறது கொக்க இருக்கு. இது என்ன, மாவுல பிட்டு செய்ய வேண்டாம், கரும்புல நாங்க என்ன செய்வோம்? சொல்லுங்க முடியுமா? சீனி. சீனியா இருக்கு. அடுத்த பாருங்க, கரும்புல சீனி விடை சரி. அடுத்தது வித்து பயறு. அதாவது வித்து வகைகளுக்குள்ள அல்லது தானிய பிதுகளுக்குள்ள வந்து வித்துக்குள்ள வந்து பயர் வேணும் என்று சொன்னா தானிய உணவாவது திரை வந்து ஒரு தானிய வகைக்குள்ள வேணும். அதே போல கண்ணால பார்க்கலாம் என்று சொன்னா மூக்கால என்ன செய்யணும்? நுகரல். நம்ம சமைச்சு வச்சா நல்ல டேஸ்டா இருக்கு சொல்லி சொல்லுவோம். என்னத்தால கண்டுபிடிக்கிறீங்க? மூக்கால அப்படியா? டேஸ்டா இருக்கிற மூக்கால கண்டுபிடிக்கிறேன். அது நாக்கால. சரி, நல்ல மனம் என்று சொல்லுங்க. விடை முதலாவது. மாரியில குளிரா இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு தெரியுது. இப்ப மாரி காலம் எப்படி குளிரா இருக்கு, நம்ம கோடையில எப்படி இருக்கிறாங்க? சிங்கம் கட்சிப்பது போல குரங்கு சிங்கத்துல ஒளிமரம். அடுத்த பனையின் இலையை வந்து இலைக்குரிய மரப பெயர் என்னன்னு சொல்லுவோம் நாங்க? ஓலை என்று சொல்லுவோம். அது மாதிரி கரும்புக்கு என்ன சொல்லுவோம்? தோகை. இரண்டாவது சரி. அடுத்து வைத்தியருக்கு வைத்தியசாலை போல. வைத்தியர் வந்து வைத்தியசாலையில வேலை செய்வாருன்னா வியாபாரிகள் எங்க இருப்பாங்க? சந்தை. இப்ப இது கட் பண்ணாலும் திருப்பி அதே ஐடியில போயிட்டாங்களா? சரியா? கேட்டலுக்கு வானொலி போல, பார்த்தலுக்கு பாக்குறது. அப்பா உப்பு அம்மா. அப்பாட எதிர்ப்பால் அம்மா கூட, நண்பனுக்கு எதிர்ப்பால் நண்பியா இருக்கு. அதே போல மீனவன் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பாரு. அப்படியே அவர் உறங்க விளையாடுவான் மைதானம். கத்தரிக்கோள்